children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்த்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்மால் சாப்டர் தான், ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த சாப்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு வந்து இங்கே ஒவ்வொரு இதுலேயும் வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் நமக்கு இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியுது. மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இதுலேயும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம நேம் பண்ணணும். ஒவ்வொரு சம்லேயும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஹிடன் ஆகிருக்கு, நம்ம தான் அதை நேமிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். -4/5 into 1 is equal to 1 into -4/5 is equal to -4/5. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பாருங்கள். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஒரு ஈக்குவேஷன் தானே, ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா -4/5 into 1 போட்டிருக்காங்க. அதையே வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு 1 ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா -4/5 போட்டிருக்காங்க. பட் ரெண்டுக்குமே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? -4/5 தான் வரும். கரெக்டாக 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு the சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ரோல் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி இது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஏ அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். A1s are A. அதே மாதிரி 1ஓட ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேயே நமக்கு வந்து இங்கே ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். -13/17 into -2/7 is equal to -2/7 into -13/17. ஸோ இங்கே 2 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, அதையே ரிவர்ஸ் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ரேஷனல் நம்பரையே ரிவர்ஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போனா இது என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ A into B is equal to B into A. அதாவது ஏயவும் பியவும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். அதே இது நம்ம ரிவர்ஸில் எடுக்கிறோம், பியவும் ஏவையும் இந்த ஆர்டர், அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். பட் ரெண்டுக்குமே நமக்கு ஆன்சர் வந்து சேமாக வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க. -19/29 into 29/-19 is equal to 1. ஸோ ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்திருக்காங்க, அதையே ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்காங்க, தலை கீழே போட்டிருக்காங்க. கரெக்டா? அது மாதிரி எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 1 வரும்னு சொல்கிறாங்க. எப்படி 1 வரும்? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 19 டேபிளில் கட் பண்ணலாமா? சேம் நம்பர்ஸை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் கட் பண்ணிடலாம். மேலேயும் கீழேயும் மைனஸ் இருக்குது, ஸோ அதுவும் கட் ஆயிரும். ஸோ எல்லாமே கட் ஆயிடுச்சு, நமக்கு 1 தான் வரும். கரெக்டாக 1 1s are 1, 1 1s are 1. ஸோ 1/1 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி.
இன்வர்ஸ் அப்படின்னா தலைகீழா அப்படின்னு அர்த்தம், ரெசிப்ரோக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிளியராக தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களால் கம்பேர் பண்ணி உங்களால் ப்ராப்பர்ட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன்னுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆர்டரை மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா சேமாக இருக்கும். ஸோ அதனால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறோம். எந்த ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறப்ப அது சேம் நம்பரே கிடைக்கும், அதனால அது. தேர்ட் ஒன் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்து அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அதுதான் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, tell what property allows you to compute 1/3 into 6 into 4/3 as 1/3 into 6 into 4/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கம்ப்யூட் பண்ண முடியும். கம்ப்யூட் இஸ் நத்திங் பட் கால்குலேட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ண முடியும், இந்த நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்கெட்ஸோட பிளேஸ் மாறி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து 6 into 4/3க்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இதில் வந்து 1/3 into 6க்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்னது? 3 டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், ஏ பி சி. கரெக்டா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏ பி சி. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி வருது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வருது. கரெக்டாக? இப்போ இங்கே ஏ வந்து நமக்கு 1/3 இருக்குது, பி வந்து 6 இருக்குது, சி வந்து 4/3 இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஏவும் சேமாக இருக்கா? பிபி சேமாக இருக்குது, சிசி சேமாக இருக்குது. ஜஸ்ட் ப்ராக்கெட்ஸோட பிளேஸ் மட்டும் தான் மாறுது. ஸோ இது வந்து என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இது ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கம்ப்யூட் பண்ணிடலாம். ஞாபகம் இருக்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. இப்படிதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, பிக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கும், இருக்கா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏக்கும் பிக்கும் ப்ராக்கெட் இருக்கும், சி வந்து செப்பரேட்டடாக இருக்கும், இருக்கா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான். அப்போ என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, பை யூஸிங் associative property of multiplication. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை கம்ப்யூட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம். ஓகேவா? the product of two rational numbers is always a product. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஏதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ 2/3 அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். 1/5 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு p/q ஃபார்மெட்டில் இருக்கணும். q is not equal to 0 இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1s are 2, 5 3s are 15. ஸோ 2/15. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்னதான் கிடைக்குது? அகைன் ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் தான் நமக்கு ஆன்சர். ரேஷனல் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், இந்த எக்ஸசைஸோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.